ஹலோ கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட ஜஸ்ட் நான் ரன் பண்றேன். ஓகேவா? ரன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னோட லோக்கல் ஐபியில் ஒரு போர்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஸ்லாஷ் அட்மின் கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஹலோ அட்மின் அப்படிங்கிற ஒரு பேஜ் வருது. ஓகேவா? இதுவே நான் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் வருது. ஓகேவா? இதே மாதிரி நான் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் செகண்ட். நார்மலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த மாதிரி எப்படி என்னால் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க்கை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் ஃப்ளாஸ்க் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லி தரப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஃப்ளாஸ்கோட டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து ஜஸ்ட் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோட். ஸோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ புதுசாக main.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ளாஸ்க் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் py-m ஓகேவா? அதே மாதிரி env அதாவது venv போடணும், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் போடணும். ஓகேவா? போட்டுட்டு env அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? என்விரான்மெண்ட் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது அந்த டேரக்டருக்குள்ள நம்மளை கூட்டு போகும். ஓகேவா? கூட்டு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் env கொடுத்துட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். ஸோ இந்த ஸ்லாஷ் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகேவா? SCRIPTS. ஓகேவா? கரெக்டாக நான் சொல்கிற ஸ்பெல்லிங்கை ப்ராப்பராக ரன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எரர் வரும். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான என்விரான்மெண்ட்குள்ளே ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எனக்கு என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளாஸ்க் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனதுனால ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் இங்கே 2 கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களோட என்விரான்மெண்ட்ல அது இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எங்கனாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஸோ இங்கே ஃப்ளாஸ்க் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்னிப்பெட்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இந்த கோடை நம்ம ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா? ஃப்ரம் ஃப்ளாஸ்க். ஓகேவா? இம்போர்ட் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா? இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற ஒரு மாடியூலை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். அதாவது இது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், இது வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கொடுக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப் அப்படிங்கிற ஒரு நேமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம உள்ளேருந்து இம்போர்ட் பண்ணோம்ல அந்த கேபிட்டல் ஃப்ளாஸ்க் அதை கொடுத்துட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆப் டாட் ரவுட் அதாவது எந்த பேஜுக்கு நம்மளுக்கு வந்து ரவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? இதில் வந்து ஜஸ்ட் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ரன் பண்ணோம்ல. ஸோ வெறும் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு கூட்டு போச்சுல. ஸோ அதே மாதிரி விஷயங்கள் இங்கே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இங்கே இன்னும் பண்ணலாம். என்னன்னா ஜஸ்ட் இன்னொன்று ஆப் டாட் ரவுட் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ் போட்டால் ஹோம் போகும் தெரியாது. அதே மாதிரி ஹோம் போடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதையும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு ஹோம் பேஜுக்கும் கூட்டு போகும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட நேம் ஹோம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு உள்ளே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா HTML-க்கான கோட் நான் ரைட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் HTML கோட் நான் ரைட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் டு ஹோம் பேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி, வெல்கம் டு ஹோம் பேஜ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஹோம் பேஜ் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேகை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ H1 அப்படின்னு நம்ம கொடுத்து ஜஸ்ட் அந்த டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 அனதர் ஒரு ரவுட்டிங் பேஜ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது எப்படின்னா ஜஸ்ட் ஆப் டாட் ரவுட். ஓகேவா? சாரி, ஆப் டாட் ரவுட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ அட்மின்கான ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ண போகிறேன் இப்போ. ஓகேவா? ஸோ அட்மின்கான ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அட்மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் வச்சுட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில்
ஜஸ்ட் ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு மாடியூல் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இங்கே போய் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிற இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இது எதுக்கானது அப்படிங்கிறது இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டர் பேர் பார்த்தோம் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா index.html அப்படிங்கிற ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த பேஜில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் நான் வந்து ஜஸ்ட் வந்து HTML5 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சம் கோட் எனக்கு வந்து ரன் ஆகும். ஓகேவா? இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் h1 டேக்ல வெல்கம் அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அட்மின் பேஜ் இருக்குது. ஸோ இதை நான் இங்கே எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டர் டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸோ இது மூலியமாக தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபைல் நேம். ஓகேவா? index.html. ஓகேவா? நான் இப்போ இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த index.html பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எனக்கு ரைட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். என்ன மெத்தட் அப்படின்னா app.route இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி app.route அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லாஷில் இப்போ நான் வந்து ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற பேஜ் ஆர் சம்திங் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக ஒரு பேஜ் நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அட்மின் பேஜை கொண்டு போய் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளால் ஆக்சஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா STUD. ஓகேவா? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிட்டர்ன் இங்கே நான் வந்து புதுசாக ஒரு புதுசாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு HTML பேஜ் கிரியேட் பண்ணி அதுக்கு நான் இந்த ஃபைலை நான் ரீடைரக்ட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா ஜஸ்ட் வந்து இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுப்போம்ல, ஸோ மல்டிலைன் கமெண்ட்ஸ் கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே நம்மளால் கோட் எழுத முடியும். நிறைய கோட் எழுதிக்கலாம். பட் அது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மற்ற பெரிய பெரிய லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு நம்ம ஜஸ்ட் இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா student.html. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து என்னோட யூசேஜுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு நேம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பெருசாக ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக திங்க் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து HTML5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் டேட்டா ரைட் பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து என்ன டேட்டா கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் h1 டேக்ல இப்போது நான் வந்து வெல்கம் அப்படின்னு நான் கொடுத்து வெல்கம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வெல்கம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வெல்கம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ரெண்டர் டெம்ப்ளேட்டில் ஜஸ்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே STUD அப்படின்னு கொடுத்தோம்ல, ஸோ STUD அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் HTML அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் கொடுத்த வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா இப்போ /admin கொடுத்தா இங்கே தான் போகணும், /student கொடுத்தா இங்கே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் கொடுத்து ஜஸ்ட் இஃப் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும். என்னன்னா app.route. ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபைல் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லாட்டி ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இங்கே நான் பண்ணுறேன். யூசர் அப்படிங்கிற ஒரு டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹூ அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது யார் அப்படிங்கிற டீட்டெயில் வாங்குறேன். ஸோ டெஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ட்ரி செக் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்ட்ரி செக். ஓகேவா? ஸோ என்ட்ரி செக் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ள ரிட்டன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் வந்து WHO ஹூ வந்து ஈக்குவல்ஸ் டு ஓகேவா? ஓகே கரெக்டாக தானே இருக்குது. ஓகே இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா? பேராமீட்டர் இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ ஹூ ஈக்குவல் டு அட்மின் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல போகிறேன். என்ன ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடைரக்ட் அப்படிங்கிற இன்னொரு ஒரு மாடியூல் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இதை நம்ம இங்கே இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ரீடைரக்ட் ஓகேவா? இதை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ யூஸ் பண்ணலாம். ரீடைரக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷனோட நேம். ஓகேவா? ஸோ என் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? தனியாக கொடுக்கக்கூடாது. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது அந்த வேல்யூ வருது இல்லை, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அட்மினாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்மின் பேஜுக்கு இப்போ போகும். இப்போ பாருங்கள் elif அப்படின்னு நான் கொடுத்துட்டு WHO ஈக்குவல்ஸ் டு STUD அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ரிட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா ரீடைரக்ட் பண்ணும். எங்கே ரீடைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயிலாக கொடுக்கணும். எங்கே ரீடைரக்ட் பண்ணும் அப்படின்னா STUD அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ரீடைரக்ட் பண்ணு அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பண்ணால் போதுமா அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒர்க் இருக்குது. இஃப் __நேம் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும், ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்னும் __நேம்
ஈக்குவல்ஸ் டு அண்டர்ஸ்கோர் மெயின். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆப்பை வந்து நம்ம வந்து ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் இதை ரன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆப் டாட் ரன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டீபக் ஈக்குவல் டு 2 கொடுக்கணும். ஓகேவா? ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இது டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எரர் டீபக் ஈக்குவல் டு 2, அதாவது லைன் பை லைனாக நம்மளுக்கு வந்து டீபக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ட்ரூ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் அண்ட் ஹோஸ்ட் நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட்டுக்கு வந்து அதே மாதிரி ஹோஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோக்கல் ஐபி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0.0.0.0 அப்படின்னு நம்ம வந்து 4 ஜீரோஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 4 ஜீரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோக்கல் ஐபி வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்னோட லோக்கல் ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜஸ்ட் ஃபாலோ லிங்க் அப்படிங்கிறத கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். வெல்கம் டு ஹோம் பேஜ் அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு. ஸோ ஓகேவா? இங்கே வந்து ஜஸ்ட் எதுவுமே இல்லை. பட் ஸ்லாஷ் கொடுத்து ரன் பண்ணாலும் எனக்கு அதான் வரும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு கொடுத்தா கூட எனக்கு அந்த டேட்டா தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அங்கே ஹோம் கொடுக்கல அப்படின்னா எனக்கு நிறைய எரர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அட்மின் அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா வெல்கம் அட்மின் அப்படிங்கிற எனக்கு பேஜ் வருது. இதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம் அப்படி, அதாவது அங்கே என்ன ரீடைரக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணமோ அந்த டேட்டா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை ஒரு வெப் பேஜில் நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இங்கே வேறு ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற எரர் வரும். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக அங்கே என்ன யூஆர்எல் இருக்கோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஸோ ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ளாஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம டிஜாங்கோ ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ளாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஜாங்கோ போனோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளாஸ்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸான ஃப்ளாஸ்க் பற்றி படிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.